முன்னாள் நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்டில் உங்களை பார்க்குறோம். குறிப்பாக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தொடர்பாக அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு தொடர்ச்சியான ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கு. உங்களுடைய பெயரும் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது. என்னன்னா நிதித்துறை சார்ந்து இப்போ குறிப்பாக யூடியூப்ல கூட நிறைய பேர் சட்டப்பேரவை லைவா வரதுனால பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் அதிகமாக பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா கூட உங்களுடைய உச்சரிப்பு குறித்தெல்லாம் கூட ஒரு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிதித்துறை அமைச்சர் குறித்து ஒரு எம்எல்ஏ உங்களுடைய டிஎம்கே எம்எல்ஏ கடைநூலர் எம்எல்ஏ ஒரு விமர்சனம் வச்ச போது அதற்கு உங்களுடைய ஏற்கனவே அமைச்சர் கூட அப்படின்னு சொல்லி விவாதங்கள் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் எனக்கு ரொம்ப நாள் வேண்டிய நண்பர் ஆதவ் அர்ஜுனா. நாங்கள் நீண்ட பயணம் ஒன்றா செஞ்சோம். அவர் திமுகலையும் ரொம்ப உதவியாக இருந்தவர், என்னோட பரஸ்பர நட்போடு இருந்தவர். அதனால் ஒருவேளை அந்த அன்பு நாள் நட்பு நாள் என்னுடைய ஞாபக சக்தி அடிக்கடி வருது போல இருக்கு அவருக்கு. இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், ரொம்ப பாசமாக அண்ணன் கூப்பிட்டு கட்டி பிடிச்சாரு. அதனால் அது தனிப்பட்ட கருத்து அதுக்கு நான் எதுவும் தெரிவிக்க விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இந்த பல விதிமுறைகள் சிலது நன்மை சிலது மாற்ற வேண்டியது. இப்போது மானிய கோரிக்கைலாம் என்ன பண்ணுறாங்க, நான் அவையில் படித்ததாக எடுத்துக்கொண்டு விவாதத்தை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதுலேயே பெரிய டாக்குமெண்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டாக்குமெண்ட் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உறுதியாக பலர் நிதியமைச்சர் அந்த டாக்குமெண்ட்டை அவங்களே எழுதலை. நானாவது சொல்லுவேன், நான் எழுதினேன்னு அந்த டாக்குமெண்ட்டை நான் ஆங்கிலத்தில் எழுதி அதை யாராவது தமிழாக்கி அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்து அதை நான் ப்ராக்டிஸ் ஒரு தடவை 2 தடவை படிக்க பார்த்தேன். ஆனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட் படிக்கிறது கஷ்டம். எனக்கு இருக்கிற கொள்கை, முதல்ல இங்கே என்ன இருக்குது, இப்போ நான் 99% எந்த பேப்பரும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் தான் நான் பேசுகிறேன். புள்ளி விவரம் கூட மனசில் இருக்கு. மிஞ்சி போனால் 2 மணி நேரம் புள்ளி விவரம்னா அது நம்பரை மாத்திரம் குறிச்சிக்கிட்டு பேசலாம். அப்போ கொஞ்சம் இயற்கையாகவும் இருக்கும், மக்களுக்கு கேட்குற மாதிரியும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏற்கனவே பிரிண்ட் அடித்தது படிக்கிறதா இருந்தால் அது யாருக்கும் அவ்வளோவா யூஸ் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் போட்டுடலாம். அதனால் இந்த நீண்ட படிப்பு என்றது தேவையா அப்படின்றது முதல்ல யோசிக்கணும். அது எப்படி மானிய கோரிக்கையெல்லாம் நான் அவை குறிப்பில் பேசின மாதிரி ஏற்றிக்கிட்டு விவாதம் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்களோ, பட்ஜெட்டை கூட நான் சொல்லுவேன், பட்ஜெட்டோடைய ஹைலைட்ஸை இயற்கையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அதில் என்ன கான்டென்ட் இருக்கோ 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா இந்த அதிகாரிகளுடைய வேலையே அந்த பழைய மரபுகளை திருப்பி நீடிக்கிறது தானே தவிர ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதிகாரிகளுக்கு இல்லை. என்னுடைய கணிப்பில் இந்த பட்ஜெட்டை இந்த நிதி அமைச்சர் எழுதியிருக்க முடியாது. எனவே யாரோ எழுதி கொடுத்தது அவர் படிக்கிறதுல கஷ்டம் வருது. அது கரெக்ட் தான், அது இயற்கையாக வரும். இது முறையை மாற்றணுமான்றது சிந்திக்கணும். 8 கோடி மக்களும் ஒரே இடத்துல அமர முடியாதுன்றனால தான் 234 தொகுதியாக பிரித்து ஒரு சட்டசபைன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி ஏற்படுத்தியிருக்காங்க. ஆக்கப்பூர் நீங்கள் இந்த அசம்பிளியை 2016 பார்த்தீங்க, 2 டைம் எம்எல்ஏவாக இருந்தீங்க, ஒரு முறை மினிஸ்டராகவும் இருந்தீங்க, மொத்தமாக 2 முறையில். அதாவது ஆக்கப்பூர்வமாக நடக்குதா? ஏன்னா நேற்றுக்கு பிரேமலதா விஜய் பேசும்போது கூட நிறைய நேரம் சண்டை போடுற ஒரு சபையா இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 தரப்பு மேலேயுமே சில விவாதங்களை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பல மாநிலங்களுடைய சட்டசபையை பார்த்துருக்கீங்க, பல கண்ட்ரியுடைய இந்த மாதிரியான பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் பாடியை பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை, இது நம்ம வரலாறு படிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் 2016 முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது நான் பழைய விவாதம்லாம் படிக்க ஆரம்பித்தேன், அவை குறிப்பெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். 1952 சுதந்திரத்துக்கு பிறகு என் தாத்தா கன்னி பேச்சு பேசியிருக்கிறார், சுயேட்சி எம்எல்ஏயாக. தயாக்கி சிஸ்டத்தில் கொறடா உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சரெல்லாம் இருந்தவர். முதல் முறை சுதந்திரத்துக்கு பிறகு அன்றைக்கு இருந்த மெட்ராஸ், அன்டிவைடட் மெட்ராஸ், ஆந்திரா பிரியாமல் இருந்த ஒரு 380 எம்எல்ஏ என்னமோ இருந்த சட்டமன்றத்தில் ராஜாஜி முதலமைச்சர், தாத்தா பேசுகிறார். அன்னைக்கு அவர் கூறுகிறார் 52 முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ரொம்ப சண்டை போடுறீங்க, கம்யூனிஸ்ட்டும் நீங்களும் தீவிர சண்டை போட்டுருக்கீங்க. இங்கே மேலாவே யாராவது பார்க்க வந்தாங்க, எனக்கு டிவிலாம் கிடையாது, பார்க்க வந்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கணும், மக்களுடைய பணி இங்கே சிறப்பாக நடக்குது, மக்களுடைய
கஷ்டங்கள், குறைகள், தேவைகள் இங்கே ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கப்படுது என்று நினைக்கணும். இங்கே வந்துட்டு நீங்களும் கம்யூனிஸ்ட்டும் அடிதடி சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்போ ராஜாஜி வந்து சொல்கிறார், இல்லை அவர் ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்போ இல்லைன்னு சொல்கிற இல்லை பிடிஆர் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இந்த சண்டை, அதனால தான் நாங்கள் இப்படி போடுறோம் அப்படின்னு. அதெல்லாம் நான் படித்ததுனால நான் 2016 21 எதிர்கட்சியாக இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ கூட கொஞ்சம் அனாவசியமான வார்த்தை தான் நடக்குது. அது இல்லாமல் தகவல் கம்மியாக இருக்குது. அதாவது என்ன நடந்துச்சு முன்னால், பழைய அவை குறிப்பு, பழைய பட்ஜெட்டு, பழைய டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் நாங்கள் முதல் ஆட்சிக்கு வந்த உடனே 2 பெரிய மாற்றம் பண்ணோம். ஒன்று, எல்லா எம்எல்ஏக்கும் நிறைய நாள் பயிற்சி எடுத்தோம். எப்படி சபை நடக்கணும், என்னென்ன டூல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, லைப்ரரியில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டரில் என்ன பண்ண போகிறோம், அது இல்லாமல் கமிட்டிஸ், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எதெல்லாம் நம்ம கமிட்டி வச்சுருந்தோமோ அதில் எல்லாம் பயிற்சி நிறைய எடுத்தோம். எப்படி செயல்படணும், என்ன உங்களுக்கு அதிகாரம், என்ன உங்கள் கையில் கிடைக்கும், இதெல்லாம் நான் சொல்கிறேன். அன்னைக்கு 90% எம்எல்ஏ ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள். இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட புதுசாக வந்திருக்காங்க. குறிப்பாக ஆளுங்கட்சியில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியன்றது ஒன்று. ரெண்டாவது, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு நான் முதல் பட்ஜெட்டில் அறிவிச்சு இன்னைக்கு எல்லா எம்எல்ஏ மேஜர்லையும் இருக்குல்ல அந்த டேபு, அதில் 1052லேருந்து இன்னை வரைக்கும் என்னென்னைக்கு விவாதம் நடந்துச்சோ, என்னென்னா பில் வந்ததோ, என்னென்னா பட்ஜெட் வந்துச்சோ எல்லாமே அந்த மேஜையில் இருக்குது. எதற்காக கொண்டாந்தோம்? ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து அதில் போய் அந்த டேக் வேர்டை மாத்திரம் போட்டிங்கன்னா எப்போல்லாம் அந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டிருக்கு, என்னென்னா சட்ட மசோதா அதில் வந்திருக்கு, என்னென்னா அரசாங்கம் செஞ்சிருக்கு, இதே கட்சி இப்படி செஞ்சிருக்கா அப்படி செஞ்சிருக்கா, இந்த தகவலாம் இருக்குது. எனவே சட்டமன்றத்தோடைய விவாதங்களும் செயல்பாடும் ஜனநாயகத்தோடைய ஒரு முக்கிய தூண் என்றதனால் அதை சிறப்பிக்கிறதுக்காக இந்த முயற்சியெல்லாம் எடுத்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் கூட கூடியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் வெறும் அரசியல் மோதல் மேடை மாதிரி போகிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. அது நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால் இவ்வளோ கருவி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ட்ரைனிங் கொடுக்கலாம் அரசாங்கம் எம்எல்ஏக்களுக்கு. 2 தரத்துக்கும் சொல்கிறேன். அதனால் 6 தொகுதியில் காலி இருக்கு. மதுராந்தகம், பெருந்துறை, குறிப்பாக உங்கள் சவுத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்லாம் இருக்கு. இப்போ நேற்று கூட சோசியல் மீடியாலன்னா நிறைய பேர் வந்து இன்னமும் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க திமுகவில். பை எலெக்ஷன்ஸில் அவங்க நிற்க வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது வெற்றி பெறதுன்றது அடுத்த கட்ட ஒரு சாதனை. அது நீங்கள் போட்டியிடுவீங்களா? இன்டெலெக்சுவல் யார் முடிவு செய்கிறான்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், இதே ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ 100 நாள் ஆச்சு தேர்தலுக்கு அப்புறம். நான் ஒரு 90 இல்லை 80 நாளாவது நான் வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ தான் இருந்திருக்கேன். எனக்கு எத்தனையோ வாய்ப்பு வந்திருக்கு, எத்தனையோ அழைப்பு வந்திருக்கு. நான் மக்களால் எனக்கு கொடுத்த ஓய்வு காலத்தை சிறப்பாக செயல்படுத்தி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள், அரசாங்கங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், ஆலோசகராக நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ வரும். நான் அதுக்கு சொல்லுவேன், இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி செயல்பாடு சிறப்பிக்கணுன்றது முக்கியம். இன்னும் கூடுதல் 5 பேர் 6 பேர் வர்றதுனால சட்டமன்றமோ அரசாங்கமோ சிறப்பாக மாறப்போகுதுன்ற கணக்கு எனக்கு தவறாக தோணுது. ஏன்னா 234 பேர் இருக்காங்க ஏற்கனவே. அதில் நீங்கள் இன்னும் 5 பேரை மாற்றினா அதனால் அரசாங்கமோ இல்லை மன்றமோ மாறுன்றது எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டுன்னு தோணலை. நீங்கள் மதுரை மத்திய தொகுதி குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தேர்வாகி வந்தீங்க. இப்போ அதே இடத்துக்கு வந்து ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் முஸ்தபா என்பவர் வெற்றி பெற்றிருக்கார், தமிழக வெற்றிகளை. அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ஸ்பீச் இருந்தது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பாக முஸ்லீம்கள் பற்றி பேசின விஷயங்கள் அதையெல்லாம் அவர் சுட்டி காட்டி பேசுகிறார். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்தில் கூட அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மதுரைக்காரரா? இல்லை, மதுரைக்காரராக நான் சொல்ல, குடிமகனாக நான் சொல்கிறேன். இந்த அதாவது படிப்பு சிலருக்கு கூடுதல் இருக்கலாம், கம்மி இருக்கலாம், வாய்ப்பு கூடுதல் இருந்திருக்கலாம், கம்மி இருந்திருக்கலாம். நாகரிகமும் பண்பும் படிப்புக்கு அப்பாற்பட்டது. எப்படி நீங்கள் வளர்க்கப்பட்டீங்க, எப்படி உங்களுடைய குடும்ப கலாச்சாரம் இருந்துச்சு, அந்த அடிப்படையில் பார்த்தா புள்ளி விவரத்தில் மிகவும் தவறு. நான் சொல்கிறேன், நான் எல்லா டேட்டாவும் என் கான்ஸ்டியூன்சியில் அனலைஸ் பண்ணுறேன்.
எனக்கு 2016 தேர்தலையும் சரி, 21 தேர்தலையும் சரி, 26 தேர்தலையும் சரி, எனக்கு இருக்கிறதுலேயே அதிக சதவிகிதம் வாக்கு வெற்றி சதவிகிதமும் விழுந்தது இஸ்லாமியர்கள் பகுதிகளில். அது எதிர் கேண்டிடேட் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, எதிர் கேண்டிடேட் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி. எனவே இந்த வரலாறு இருக்கிறதுனால்தான் இஸ்லாமியர்கள்லாம் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கிறவர்கள், நல்ல பரஸ்பர தொடர்பில் இருந்து மரியாதையோடு இருந்தவர்கள் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும். நான் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். அதனால் பொதுவாக ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ இஸ்லாமியருக்கு செய்யலை என்று பேசுகிறதெல்லாம், அது இல்லாமல் எனக்கு பலர் அனுப்பியிருக்காங்க. அவர் டிவி டிபேட்டில் இன்றைய முதலமைச்சர் விஜயை எவ்வளோ மோசமாக அநாகரிகமாக விமர்சிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர். எனவே ஆளாளுக்கு அவங்கவுங்க விதிமுறை, அவங்களோட தலையெழுத்து. நான் குற்றச்சாட்டு சொல்கிறதோடு நான் அறிவுரையாக சொல்லுவேன், பண்போட நாகரிகமோட செயல்படுறது ஒரு மனிதருக்கு அழகு, சட்டமன்ற உறுப்பினருக்கு அதோட கூடுதல் அழகு. அதுதான் அறிவுரையாக சொல்லுவேன். நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு ரகுராம் ராஜன்லாம் கொண்ட ஒரு 5 மெம்பர் கமிட்டி போட்டிங்க, அதாவது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் வந்து வருவாய் ரெவன்யூ அகுமெண்டேஷன் கமிட்டின்னு சொல்லி மண்டே சிங் அலுவாலி அவரும் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்டல் கமிட்டியில் கூட அவர் போட்டு வச்சிருந்தீங்க, அவரை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவங்களும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நோக்கி ரெவன்யூ பெருக்கணும், குறிப்பாக 15,000 கோடி உள்ள வந்திருக்குன்னு சொல்லி மரி வில்சன் சொல்றாரு. குறிப்பாக வரப்போகுதுன்னு சொல்றாரு, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மைன்ஸ்ல இருந்து, குறிப்பாக வேற சில லீக்கேஜஸ் எல்லாம் இருந்து பண்றாங்க. அதுவும் அவங்க பாசிட்டிவ் தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, பாசிட்டிவ்ல எந்த குறையும் இல்லை. மான்டேக் சிங் அலுவலியாக எனக்கு நண்பர். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களே கமிட்டியில் வச்சுருந்தோம், பல முறை நான் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி மதியம் கூட நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். மதியம் கொச்சினுக்கு போகிறேன் ஒரு ரெட்ரீட்டுக்கு. அங்கே அவர் இருக்க போகிறாரு. ஒரு 3 நாள் ஒன்றா இருக்க போகிறோம். அதனால் அவர் நிபுணர்ன்றதில் குறையில்லை. என்ன சொல்லுவேன், கொஞ்சம் பழைய காலத்து நோக்கத்தோடு இருக்கிற பிளானிங் கமிஷன்லாம் இருந்தவர். அதனால் இன்றைக்கி இருக்கிற ஃபுல் பொருளாதாரம், நியூ ஏஜ், ஏஐக்கெல்லாம் அவர் இருக்கிறதுலையே பெஸ்ட் அட்வைசரானா ஐ டோன்ட் நோ, சர்ட்ன்லி அ குட் அட்வைசர், குட் இன்டெலெக்ட். ஆனால் ஒரு அரசாங்கம், இந்த இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐல் டெல் யூ யுவர் கேரக்டர். உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் உங்களுடைய குணம் எப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் சொல்லுவேன். ஏற்கனவே நான் பல முறை கூறியிருக்கிறேன், திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆலோசகர்களை, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுடைய ஒரு நிபுணத்துவத்தை ஒப்பிட்டும் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுடைய குழுவை ஒப்பிட்டு பார்த்தால் தெரிய வரும் யாருக்கு என்ன அளவு புரிதல் இருக்குன்னு. ஏன்னா கூடுதல் தெரிஞ்சவங்க இன்னும் கூடுதல் நிபுணத்துவத்தை தேடுவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது எத்தனையோ குழு அமைச்சோம். ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், ஆடிட் ரிஃபார்ம்ஸ்க்கு ஒரு அட்வைசரி கவுன்சில் வச்சோம், ஹெச்ஆர் ரிஃபார்ம்ஸ்க்கு ஒரு அட்வைசரி கமிட்டி வச்சோம், ஜிஎஸ்டிக்கு அரவிந்த் தத்தார் ஒரு தலைமையில் ஒரு அட்வைசரி கமிட்டி வச்சோம். கேசஸ் ஹேண்ட்லிங், 1,60,60,000 வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் கவுண்டர் பார்ட்டியாக இருக்குது, நம்ம போட்டிருக்கோம் இல்லை நம்ம மேல் போடப்பட்டது. இதெல்லாம் சீர்திருத்தணுன்றதை லிட்டிகேஷன் அட்வைசரி அண்ட் ஓவர்சைட் கமிட்டின்னு டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு தலைமையில் போட்டு 3 வழக்கறிஞர் போட்டு, அந்த வழக்கறிஞரில் ஒருத்தர் இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டார். அதனால் அரசாங்கத்தோடைய பிரச்சனை அவ்வளோ கூடுதலாக இருக்குன்றதுனால எந்தெந்த துறையில் எங்கெங்கே முடியுமோ இதெல்லாம் வைக்கணும்னு, இதெல்லாம் நான் நிதியமைச்சராக இருந்து ஆரம்பித்து வைத்த ஆலோசனை. இது இன்னும் பல குழு நான் சொல்லலாம். அப்போனா இருக்கிற பிரச்சனை இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது, ஏற்கனவே பலமுறை ஆட்சி நடத்தின திமுகவிலும், ஏற்கனவே நான் 30 வருஷம் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தவனுக்கும் இத்தனை குழு எனக்கு உதவும், எங்களுக்கு உதவும், எங்கள் அரசாங்கத்துக்கு விளைவு கிடைக்கும்னு நினச்சி செஞ்சு பண்ணோம். இதெல்லாம் சிறப்பான விளைவு கிடைச்சிது. இன்னொரு நாள் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் பணத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய வித்தை இல்லை. இந்த குழுவெல்லாம் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பித்து அன்ஸ்பெண்ட் ரிசோர்ஸஸில் முதல் வருஷம் 2,500 கோடி, அடுத்த வருஷம் 5,000 சொச்சம் கோடி நானே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் அரசாங்கம் யூஸ் பண்ணிச்சு. கடைசி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க 12,000 கோடி வரைக்கும் அந்த முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது நான் ஆரம்பித்த முயற்சி, அது வேறு எந்த குழுவினாலையும் சொல்லப்படலை. ஏன்னா நான் பொது கணக்கு குழுவில் 5 வருஷம் இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்து நான் ஆரம்பித்த முயற்சி. எனவே 10,000 12,000லாம் பெரிய பணம் இல்லை இந்த காலத்தில். ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் சைஸு பல லட்சம் கோடி. நம்மளுடைய பற்றாக்குறை நான் சொல்கிறேன், நான்
2023-24 பட்ஜெட்டை படிக்கும்போது வருவாய் கணக்கில் 30,000 கோடின்னு படிச்சுட்டு ஏற்கனவே 6,000 கோடி பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்னேன், 3 வருஷத்தில் ஜீரோ ஆக்கிறேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் சொல்கிறாங்க 70,000 கோடி, ஒயிட் பேப்பரில் சொல்கிறாங்க 78,000 கோடி. அப்போ எங்கள் அரசாங்கத்திலேயே நான் விட்டுட்டு போன 30,000 கோடி 70 78 ஆயிடுச்சுன்னா, இந்த புது அரசாங்கம் எந்த அனுபவமும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் இன்னும் 3 மடங்கு ஆலோசகர்கள் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். ஒரு குழு வச்சது நன்றி, இதோட கூடுதல் குழு வச்சாதான் இன்னும் அரசாங்கத்துக்கு நல்லது. ஏன்னா இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், எந்த கழகத்துடைய அரசாங்கம் தான் இருந்தாலும் நாட்டு மக்களுடைய அரசாங்கம். இவங்களுடைய செயல்பாட்டினால் நாட்டு மக்களுடைய எதிர்காலம் சிறப்பிக்க போகுது, இல்லை பின்னடைவு பெறப்போகுது. ஏன்னா இந்த அரசாங்கம் செயல்பாட்டு இன்னும் நிபுணத்துவத்தை வைத்து இன்னும் கருத்துக்கு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு சிறப்பாக செயல்பட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. கடைசி கேள்வி, நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு 3 முக்கியமான ஃபைல் வந்து சிஎம் டேபிள் இருக்குன்னு சொன்னாரு. அதே 2 நாள் கழிச்சு சிஎம் சொல்றாரு எல்லாம் என் டேபிள்ல இருக்கு, ஒன்னொன்னா வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் ஃபைல் பாத்துருக்கீங்க, ஆடிட் ரிப்போர்ட்ல தணிக்கை ரிப்போர்ட்ல ஏதாவது இருந்திருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கு? இல்ல, தணிக்கை அறிக்கைன்றது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொசீஜர் இருக்கு. தணிக்கை அறிக்கையில் இருக்கிறது உறுதியாக சீக்ரெட்டாக இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தணிக்கை யார் செய்கிறா? சிஏஜி. நான் நிறைய சீர்திருத்தம் செஞ்சேன் இன்டர்னல் ஆடிட்டில், அதாவது லோக்கல் ஃபண்ட் ஆடிட், மில்க் ஆடிட், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், ஹெச்ஆர்என்சி ஆடிட்லாம் நிறைய மாற்றம் கொண்டு வந்தேன். ஹெச்ஆர்என்சி ஆடிட்டு ஹெச்ஆர்என்சியில் எடுத்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டோம். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட்னு புது பொறுப்பை உருவாக்கணும் எங்கள் காலத்தில். அதனால் ஆடிட் ரிப்போர்ட்ன்றது ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிஏஜியோடைய ஆடிட் ரிப்போர்ட் எப்படி வரும்னா, முதல்ல ஆளுநருக்கு போகணும். ஆளுநர் அது ஓகே பண்ண பிறகு அதை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு நிதியமைச்சர் கையெழுத்து போட்டு ப்ரைவேட்டாலாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. அது முதல்ல அவையின் மேஜையில் வைக்கணும். ஒரு தடவை சிஏஜி அளவுக்கு ஆடிட் போயிடுச்சுன்னா அந்த ரிப்போர்ட் வந்து அவையின் மேஜையில் வைக்கப்பட்டு பொது வழியில் வரப்பெற்று அதற்கப்புறம் பொது கணக்கு குழுவோடைய ஆய்வுக்கு போய் அவங்க மூலம்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆடிட் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆடிட்லேருந்து வர்ற ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ப்ரைவேட்டாக ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. சிஏஜியோடைய அறிக்கைக்கு ஒரு விதிமுறை இருக்குது. அது ஆளுநர்கிட்ட போய் அவருடைய ஒப்புதல் பெற்று என்னைக்கு வருதோ, என்னைக்கு அரசாங்கத்துக்கு வருதோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அடுத்த கூட்டத்தொடரில் நீங்கள் மேஜையில் வைக்கணும். ஏன்னா நாங்களே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கோம். 2015 வெள்ளம் சிறப்பு ஆடிட், சிறப்பு தணிக்கை அறிக்கையை அதிமுக அரசாங்கம் 1 வருஷத்துக்கு மேஜையில் வைக்காமலே கட்டிப்பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஏங்க அதான் ஆளுநர் கையெழுத்து போட்டு வந்துச்சுல்ல, இங்கே வைங்க அப்படின்னு. அதனால் ஒரு தடவை சிஏஜி ஆடிட் வந்து முதல்ல சிஏஜியே கையெழுத்து போடணும். யார் டெல்லியில் இருக்கிற சிஏஜி அவர் கையெழுத்து போட்டால் ஆளுநருக்கு போகணும். ஆளுநர் ஓகே கொடுத்துட்டா என்னைக்கு அரசாங்கத்துக்கு வருதோ நிதித்துறையோடைய கடமை சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, என்னைக்கு கூடுதோ சட்டமன்றம் அந்த கூட்டத்தொடரிலேயே வைக்கணும். ஏற்கனவே ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க, கூட்டம் 40 நாள் 45 நாள் நடக்குதுன்னா 44வது நாள் தான் வைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் முதல் நாளே வச்சுருக்கணும். அந்த பழக்கம் நான் 2016 எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேருந்து இருக்குது. யார் உருவாக்குனா அந்த பழக்கத்தை தெரியல. ஆனால் ஸ்டாச்சுட்டரிலி வைக்க வேண்டியது இந்த கூட்டத்தொடரில் கடைசி நாள்லையாவது வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். அது நீங்கள் ப்ரைவேட்டாக எடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிஏஜி ரிப்போர்ட். தந்தையாரும் ஸ்பீக்கராக இருந்தார். இப்போ நீங்கள் 2016 ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்க, 21 ஸ்பீக்கர் பார்த்தீங்க. இந்த ஸ்பீக்கருடைய நடவடிக்கையில் எப்படி இருக்குது? நிறைய பேர் புகழ்றாங்க, அவரை வந்து பாராட்டும் செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் நான் தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பத்தினரை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், அவர் பையன் பொண்ணு அவங்க குடும்பங்கள்லாம் அவங்களாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப நட்போடு பேசினாங்க, பாசத்தோடு பேசினாங்க. என் செயல்பாட்டுக்கு அவங்க பாராட்டு தெரிவித்தாங்க. நான் அமைச்சர் அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக நான் எங்கள் அப்பாவை நல்ல பேரவைத் தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து
எதிர்கட்சியே இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி தான். அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு பார்க்கறது ஓரளவுக்கு இருந்துச்சு. அது இல்லாமல் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்லாம் நிறைய அனுபவம் பெற்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதனால் அந்த அவையை நடத்துறது ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் இதோட ஈஸி. இங்கே எதிர்கட்சியும் ஏராளமாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 50-50. அது இல்லாமல் ஆளுங்கட்சியும் கிட்டத்தட்ட 99% புது உறுப்பினர், எந்த மரபும் எந்த வரலாறும் தெரியல. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளோ நடுநிலையாக இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாருன்னா, இது வரைக்கும் பேரவைத் தலைவரை எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை, அவருடைய செயல் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 90% நான் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தான் இருந்தேன், அதனால் அவ்வளோவா பார்க்கல. ஆனால் பார்த்த அளவுக்கு சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. வரலாற்றில் இவருக்கு ஒரு சிறப்பான இடம் கொடுத்தே ஆகணும். ஏர்போர்ட்டில் பல்வேறு விஷயங்களுக்கு நம்மளோட பதில் தெரிவித்துக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ்.